அனைவருக்கும் வணக்கம். நம் கண்ணோட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இடையில அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மே 4 இன்னைக்கு டுடே 10 வரைக்கும் நம்ம அரசியல் கண்ணோட்டம் நம்ம எண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க போகிறேன். மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த அரசியல்? சுவாரஸ்யம், மாறுதல், மாற்றங்கள், நிறையா எதிர்பாராத விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரு பரபரப்பு, ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக அமைஞ்சது. வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம கண்ணோட்டம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அரசியல் களம் என்ன மாற போயிட்டுருக்கு, மக்களோட எண்ணங்கள் என்ன மாறிட்டுருக்கு, இதையெல்லாம் வரப்போகிற அரசியல்வாதிகள் என்ன மாற்ற போகிறாங்க. அதுக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன், நம் எண்ணங்கள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாற்றங்கள் அவசியம் வேணும். அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் புதுசாக எல்லாத்துக்கும் உபயோகமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஏன் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஜெயிச்சும் ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே இல்லை, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஆதரவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் தெரியாதவங்களும் கூட தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த எலெக்ஷன் இருந்துச்சு. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், அரசியல் பழகணும் அப்படின்னு சொல்லி. பழகாதவங்களுக்கு இது பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு நன்றி. இதை ரொம்ப தெரிஞ்சுட்டு தெளிவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். இதில் ஆளும் கட்சி தான் வேணும், ரொம்ப நாள் ஆண்ட கட்சி தான் வேணும், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வேண்டிய நான் வரல. யார் ஆள போகிறான் நம்மளை, நம்ம யாருக்கிட்ட அந்த உரிமையை வாங்க முடியும், நம்ம சிந்தனைக்கு நேராக ஒரு விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறது தான் பகிர போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல்வாதி அப்படின்னா அவங்க எங்கேயோ இருந்து வந்தவங்க இல்லை, நமக்குள்ளே இருந்து வந்தவங்க தான், நம்ம எண்ணத்துக்குள்ளேருந்து வந்தவங்க தான். அவங்கள நம்ம எண்ணங்களாக மாற்றி கட்சி வேறுபாடு இன்றி, அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நமக்கான சட்டமன்ற உறுப்பினர், நமக்கான முதலமைச்சர், இவங்க நம்மளோட பிரதிநிதிகள், நமக்காக வேலை செய்யறதுக்க வேண்டிய ஒரு அரசு நமக்கு அமையப்போகுது. அந்த அரசு நம்மளோட பயணிக்கும்போது நம்மளும் அவங்க கூட பயணிக்கிறதுக்கு தயாராகிக்கணும். இவங்க அதில் பண்ண மாட்டாங்களோ, இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களோ, இந்த ஆட்சி இப்படி கவுந்துருமோ அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நம்ம கொண்டு வந்த விஷயங்களை நம்ம நண்பனோ நம்ம உறவினரோ யாரோ ஒருத்தர் அதுக்கு நம்மளுக்கு சார்ந்த விஷயங்களாக பண்ணியிருக்க மாட்டாங்க, மாறி தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எண்ணங்கள் ஒன்று சேர்த்தணும். அது எப்போ ஒன்று சேர்த்தணும்னா, நமக்கான உரிமை பறிக்கப்படும் போதோ, நமக்கான விஷயங்கள் நடக்காத போதோ, நம்மளும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை கடைப்பிடிச்சு கொண்டு போகணும். தேங்க்யூ.